நல்ல படங்களை சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா ஏன்னா தலைவன் தலைவி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். தர்ம சங்கடத்தின்னு வச்சிருந்தா அது வந்து பாண்டியராஜ் சார் வந்து கூப்பிட்டு வந்து நீங்கள் எனக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு கேட்குறாரு. அவர் வந்து அடுத்து அதே மாதிரி சின்ன கேரக்டர் பண்ண சொன்னார்னா நான் பண்ண மாட்டேன். ஓப்பனாக ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். இல்லை நான் இது வழியாகவே சொல்கிறேன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார்பட்ட பரம்பரை அண்டு பேட்டை அண்டு மகான் என்ன பார்வையாளர் மத்தியில் ஒரு பேர் வாங்கி கொடுத்த அந்த படம். பேட்டைன்னு ஒரு படம் பண்ணலன்னா இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. சார்பட்ட பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணுறேன். அது ரஞ்சித் சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சு தான் என்னை கூப்பிட்றாரு. படம் பண்ணி முடித்த உடனே இமீடியட்டாக வந்துட்டு அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகும். நான் எக்ஸ்டீரியரில் சவுட் பண்ணி பேசும்போது என் தொண்டை ஸ்பாயில் ஆகல. அப்போ இங்கேருந்து அடி வயத்துலேருந்து பேசும்போது எனக்கு பயிற்சியின் மூலம் கற்றுக்கிட்ட அது வந்து ஹெல்ப் ஆகும். அது பெரும்பாலும் சார்பட்ட பரம்பரை இல்லை. அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேர் பார்த்துருப்போம்ல, இவங்கெல்லாம் இன்னும் பெருசாக வெளியில் வரணும் அப்படி பார்த்தா அந்த அண்ணன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கேரக்டருக்கு இது இரிட்டேட் ஆகுமா அப்படின்னா இதுக்கும் இருக்கும். இல்லை அது மறந்து போட்டு என்ன மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகே, அது இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மகான் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதே அரசியல்வாதி கேரக்டர் நிறைய வந்தது, நான் நிராகரித்தேன். எனக்கு ஆஸ் ஆக்டராக வந்து ரிப்பீட்டட் பண்ணுறது எனக்கு விரும்பலை. எஸ்பெஷலி சேதுபதிக்கு அப்புறமா அந்த யூனிஃபார்ம் என்ன திறந்துச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் திறந்துச்சு. நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணிப்போம், சரி இது ரிலீஸ் ஆனால் நம்ம கெரியர் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அது நடக்காத போது இவ்வளவும் வேஸ்ட்டாக போகுது. வெள்ளிக்கிழமைக்கு 10 புது ஆக்டர்ஸ் வராங்க. எவ்ரிபடி இஸ் டேலண்டட். இப்போ இவங்க வர்றதுக்கு மத்தியில் நம்ம ஞாபகம் இருக்கணும்னா நம்ம அடிக்கடி மூஞ்ச காட்டணும்ல. முத்துக்குமார் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி அந்த வைபா இருந்த ஒரு மூமெண்ட்டை நான் பார்த்தேன். மார்கழியில் மக்கள் இசை தாளத்தில் வந்து நீ வந்து அந்த இடத்துல மேடை நகரத்துக்கு நீ எங்கேயாவது இந்த கையை கட்டி தின்தானா நீ ஃபேக்காக வாழ்றன்னு அர்த்தம். நான் அது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன். லிங்கான் முத்துக்குமார் இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஏன்னா இப்போ எனக்கு அந்த ஹீரோ மெட்டீரியல்ஸில் இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் வந்து ஆப்வியஸாக அது எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு சில கலைஞர்கள் மட்டும் எனக்கு அது நேம் மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். MS பாஸ்கர் சார், இளவரசி சார், அப்புறம் வந்து நிறைய இன்னும் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த பேர் உங்கள் 2 பேரையும் எனக்கு பர்சனலாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் எனக்கு அது பயங்கர கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போது நீங்கள் சார்பட்டாவில் பண்ண அந்த கேரக்டர் மாதிரிலாம் நான் என் ஃப்ரெண்டோட மாமாவெலாம் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்குது. ஆனால் உங்கள் ஃபில்மோகிராஃபியில் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுன்னு சொல்ல மாட்டேன், வியந்தது அப்படிங்கிறது எனக்கு பரோல் அண்டு உடன்பாடு. எனக்கு 2 படங்களுமே வந்து எனக்கு சம்ஹவ் அந்த அந்த தலையை விட்டு எடுத்து எப்படா அது என்னடா அது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அந்த ஆக்சுவலி உடன்பால் ஆப்வியஸ்லி எனக்கு நான் பார்த்தாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட். ஸோ அந்த மாதிரி 2 என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த சிச்சுவேஷன் நம்ம போட்டது பிளாக்மெயில் அந்த படத்துக்காக. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தீங்க ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி எவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்கள் இன்டர்வியூஸும் ரொம்ப ரேரு. முதல்ல அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன் ரேரு? யார் முதல்ல ஆரம்பிக்கிறது? அண்ணன் சீனியர் அண்ணன் தான் கோத்துறேன் சொல்லுறேன். இல்லை இன்டர்வியூனா ஒரு படம் வரும்போது அது இந்த டைம் கேட்கும் போது ஒன்று இருக்குல்ல, நம்மகிட்ட கேட்குறாங்க சொல்கிறோம். படம் வர்றதுக்கு முன்னாடி அது இப்போ தான் ப்ரொமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி நான் நிறைய கொடுத்துட்டேன். நிறைய இப்போ நான் மறுபடியும் பேசினேன்னா நான் ரிப்பீட்டடாக தான் இருக்கும் சொல்கிறது. கண்டென்ட்டு வந்து பர்சனலை பற்றி அது வந்து எல்லாம் வந்துடுச்சு. எல்லாமே ஒன்றும் ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா யூடியூப்ல இருக்கும். பட் எனக்குன்னா இப்போ உங்கள் துறை ஜேர்னலிசம் துறை, அது வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வி வந்து நான் அந்த கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்லணும். சினிமாவை பற்றி கேட்கும்போது, பர்சனலை பற்றி எது கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயத்தில் ரிப்பீட் பண்ண விரும்பலை. நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். அதை தான் இப்போ ப்ரொமோஷனுக்காக வரோம். இப்போ பிளாக்மெயில் படத்துக்காக வந்து ப்ரொமோஷனுக்காக வரும்போது அதை தான் நான் நினைக்கிறேன். பட் உங்கள் கருத்து வேறு இல்லை பிரதர். இன்னும் ஓகே, அண்ணன் சொன்னதில் பாதி கருத்து என்னது. ஏன்னா படம் இப்போ எனக்கு வந்து பரோல் உடன்பால் ஐலி அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு படமே ரிலீஸ் ஆகலை. நடுவில் ஒரு 7-8 படம் பண்ணிட்டேன். அதான் 7-8 படம் பண்ணிட்டு என்ன படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ படத்தை ஒட்டி தான் நம்ம ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு. அது இல்லாமல் தனியாக கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்ல கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன பேச போகிறேன், இப்போ அதை யார் கேட்க போகிறா, எனக்கு அது உண்மையிலே எனக்கு அது புரியல. ஏன்னா
வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு முகம் தேவைப்படுது. நான் இன்னும் அந்த முகம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இப்போ அண்ணன் பேசுகிறாருன்னா அது வேற, அவரோட ரீச் வேற. அவர் ஒரு ஒரு டியூட்டரு, அவர் நிறைய பார்த்துருக்காரு, அவர் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் இன்னும் ஐம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், ஐம் நாட் ஈவன் ஹாஃப் தி வே. ஸோ நான் பேசுறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. சாரி, நான் அது எனக்கு எனக்கே அது உடன்பாடு இல்லை. இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து இதை பார்ப்பேன்னா ஏய் யாரவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு அது ஓகே. இப்போ 2 ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிக்கிறீங்க, ஒரு ஒரு படத்தில் 2 சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இது பர்சனல் தெரிஞ்சுன்னு ஆசையாக இருக்கும். உங்கள் 2 பேருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே ஆஃப் கேமில் பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் 2 பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இல்லை ஆக்சுவலி தம்பி லிங்கா வந்து விஜய் சேதுபதி ஆஃபீஸில் தான் நான் நிறைய பேசியிருக்கோம். சேது என்னுடைய ஆரம்பகால நண்பர், ஒரு கூத்துப்பற்றை எப்படி என்ட்ரி ஆகும்போது அப்போ வந்து எனக்கு பழக்கம். ஸோ அந்த நட்பு இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ளே இருக்குது. பட் பேசிக்கிட்டு இருப்போம், டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது சேது ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்போம். லிங்கா வந்து கரெக்டாக பண்ண இப்போ சமீபத்தில் வந்து இவர் ஒரு படம் பண்ணார் இல்லையா உடன்பால், அந்த இயக்குனர் கூட நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். விஜய் சேது ப்ரொடக்ஷனில் கடைசி விஷயம் மணிகண்டனுடைய வெப் சீரிஸ். ஆமாம், ஒரு போயிட்டுருக்கு. ஆமாம், அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து உடன்பால் இயக்குனரும் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிடும்போது லிங்கா பற்றி நிறைய பெருமையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். 17 நாளில் அந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னா அஸ் ஆக்டரும் அந்த கோஆப்ரேட் இல்லாமல் அது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த விதத்துலேயும் ரொம்ப சரியாக பண்ணிகிட்ருக்கா. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தம்பி இப்படி இவ்வளோ அவனுக்கும் அவ்வளோ வலி இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும் அது. ஆனால் அந்த வலியை தாண்டிய வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்கல்ல, அந்த பயணிக்கும் போது அதோட ஒரு பொறுப்பாக ஒரு வேலையை செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி ப்ரௌட் ஆஃப். அது ஆக்சுவலி இந்த டாபிக் இந்த மாதிரி நாங்கள் ஜென்ரலாக இப்படி எமோஷ்னலாலாம் பேசி எப்பவுமே அவர் எனக்கு லைஃப் அப்புறம் நான் அவரை லைஃப் அப்படி தான் இருக்கும். அதுதான் அப்படி தான். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறோம். 2 பேருமே நடிக்கிறோம் அதில். பட் எங்களுக்குன்னு பர்சனலாக பெருசாக காம்பினேஷன் சீன்ஸ் இல்லைனாலும் அதில் தான் ஆனால் ஆக்சுவலி ஸ்பாட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். சரி. ஆனால் அப்போ தான் யாராவது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீ இவர் சொன்ன மாதிரியே நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய பேரை பார்த்துருப்போம்ல, இவங்கெல்லாம் இன்னும் பெருசாக வெளியில் வரணும் அப்படி பார்த்தேன் அந்த அண்ணன். எனக்கு இன்னும் நான் வேட்டையில் அண்ணன் விலங்கு போட்டு ஓடி போய் நின்று திரும்பி அந்த ஷூட் அவுட் பண்ண சீன் எனக்கு இப்போ வரைக்கும் இன்னும் மைண்டில் அப்படியே ஞாபகம் இருக்குது. என்ன வேட்டை வந்து இருக்குமான ஒரு 15-20 இருக்குமா? 2012 நினைக்கிறேன். ஒரு 15 வருஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குற ஒருத்தர் அதுக்கப்புறமா வந்து மெம்மேல வளர ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படி ஸ்கோர் பண்ணிட்டா எல்லாமே ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாருன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. அப்போ அந்த மொமெண்ட்ல ஒரு அண்ணன் ஆயிடுறாரு. அந்த மொமெண்ட்ல இவன் நம்ம ஆள்றா, இவன் நம்ம அண்ணன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அப்படி ஜெல்லானது தான். அதுக்கப்புறம் நம்ம நிறைய கேள்வி போகிறோம், முத்தனை டேட் இல்லை, முத்தனை அது இல்லை, முத்தனை இது இல்லை. எனக்கு அதுதான். இப்போ நீங்க ஒரு காமிக்கலா அவனுக்கு கொடுத்தாலும் போட்டுரு. இப்போ ரீசெண்டாக தலைவன் தலைவில ஒரு சின்ன கேரக்டர் தான் அது. அதுல டக்குன்னு தம்பி சங்கத்துக்கு வரி கட்டிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுல ஒரு காமிக்கல் ஒரு டோன் வருது. அப்படியே ஆப்போசிட்ல போனா நீங்க ஐ திங்க் இன்ஸ்டால பின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஆடியன்ஸ் வந்து இரிட்டேட் ஆகணுமா, இவரை கூப்பிடுங்க, ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கேரக்டருக்கு இவர் இரிட்டேட் ஆகணுமா அப்படின்னா முத்துக்குமாரை கூப்பிடுங்க. இல்லை, அது மறந்து போட்டால் என்ன மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான் அது. அது இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பிடிச்சனால அதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை நான் மாற்ற போகிறதும் இல்லை. எனக்கு நான் பண்ண படங்கள் அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சார்பட்ட பரம்பரை அண்டு பேட்டை அண்டு மகான் 3மே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன பார்வையாளர் மத்தியில் ஒரு பேர் வாங்கி கொடுத்த அந்த படம். அதனால தான் அந்த போஸ்டர் அப்படி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்ல எனக்கு அது ஞானம் போயிட்டுருக்காரு உள்ள எனக்கு. அதில் அதான் அது கார்த்திக் சுப்ராஜ் அண்டு ஒரு ரஞ்சித் சார் தான். ஸோ இவங்க 2 பேர் மூலமாக தான் அது பெரிய பெருசாக. ஓகே. ஆனால் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் கேட்கணும்னு நினச்சதானே உங்ககிட்ட. ஏன்னா பரவலன் உடன்பாலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்பு. எனக்கு நான் பர்சனலாக ஹானஸ்டாக நான் சொல்கிறேன், பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு எனக்கு ஒன்று. ஐ மீன் பிளாக்மெயிலோட ட்ரைலர் பார்க்கும்போது ஸ்னீக் பீக் பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்றது எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. மேபி இந்த உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, அந்த சினிமா படங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவர் என்ன தான் பண்ணுறாரு, அப்பப்போ வராரு அப்பப்போ போகிறாரு, நல்லா பண்ணுறாரு நல்லா போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? ஒரு டிலேஸ் ஆகுது. டிலே. ஆமாம் பிரதர், அவ்வளோதான் பிரதர். நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஏன்னா 3 சீரீஸ் இருக்குது முடிச்சது,
3 படம் வில்லனாக பண்ணியிருக்கேன், 2 படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், இவ்வளவும் கேரக்டர் ரோல்ஸ் 2 படம் பண்ணியிருக்கேன், இவ்வளவும் பண்ணியிருக்கேன், எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஸோ நடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கல. இத்தனைக்கும் பெரிய ப்ரொடக்ஷன் படமே இருக்குது கையில். ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பண்ண ஒரு ஒரு டீசெண்டான பட்ஜெட் படம் ஒன்று ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. ஆனால் அது ஏன் நிற்கிதுன்னு தெரியல. ஞாபகப்படி அதுதான் அடுத்து ரிலீஸ் ஆகிருந்துருக்கணும். அது ஐலி ரிலீஸ் ஆகி ஐலிலேருந்து ஒரு 6 months அது ரிலீஸ் ஆகிருக்கணும். அது இப்போ வரைக்கும் அவளை ஏன்னு நம்ம கேட்க முடியாது. நம்ம ஒரு கடைநிலை ஊழியன், அதனால ஏன்னு கேட்க முடியாது. இதில் எதுவுமே அந்த கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் அது ரொம்ப சொல்கிறதுக்கு ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு பெயின் இருக்குண்ணா உள்ள. இவ்வளோ க்ரியேட்டிவ் எஃபர்ட் எடுத்து உள்ளே போடுறோம். 2வது இப்போ அதுக்காக ஒரு பெரிய டைம் அலோகேட் பண்ணியிருப்போம். அதனால் 4 படம் வானான்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான டைம் ஃப்ரேம்னு ஒன்று கேல்குலேட் பண்ணிப்போம். சரி, இது ரிலீஸ் ஆனால் நம்ம கெரியர் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அது நடக்காத போது இவ்வளவும் வேஸ்ட்டாக போகுது. எனக்கு அந்த மைண்ட் செட் தான் கேட்குறேன். என்ன அதான் இவ்வளவும் வேஸ்ட்டாக போகுது. அந்த 4 படத்தை பண்ணியிருந்தா மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த 4 படம் பண்ணியிருந்தா இன்னும் கமர்ஷியலி ஃபினான்ஷியலி ஐ வுட் ஹவ் பீன் எ பெட்டர் பிளேஸ். இன்னொன்று என்னன்னா, வெள்ளிக்கிழமைக்கு 10 புது ஆக்டர்ஸ் வராங்க. ஓகே, வெள்ளிக்கிழமைக்கு 10 புது ஆக்டர்ஸ் வராங்க. ஸோ அண்ட் எவ்ரிபடி இஸ் டேலண்டட். இவர் எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணுறாரு. இது இப்போ போனோம் செட்டில் காலேஜ் பேர் இவர் ஸ்டூடெண்ட்ஸு. பிளாக் மியூசிக் அந்த பிரபுதேவா செட்டில் பாதி பேர் இவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பேர் வராங்க. இப்போ இவங்க வர்றதுக்கு மத்தியில் நம்ம ஞாபகம் இருக்கணும்னா நம்ம அடிக்கடி மூஞ்ச காட்டணும்ல. அதுக்காக தான் அந்த 4 படம் யூஸ் ஆகிருந்துருக்கும்ல. ஸோ இது எதுவுமே நம்ம கையில் இல்லாத போது நமக்கே அந்த கேள்வி வருது, என்ன ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விச் இஸ் ஒரு நடிகனா மட்டும் இல்லையா, என்டையர் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு உத்தரவாதத்தின் பேரில். அதான் நான் கேட்குறேன். இப்போ 12th பிளாக் மிரர் ரிலீஸ் ஆகிற அதே டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. 10க்கு மேலே ரிலீஸ் ஆகுது படங்கள். எனக்கு டேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும், ப்ரொடியூசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும், ஆக்டர்ஸோட அந்த மனநிலை என்ன இருக்கும். எல்லாமே ஹாப்பி தான். ஓகே, படங்கள் ரிலீஸ் ஆகணும், வெற்றி ஆகணும், அது வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது, இந்த ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட் கம்மியாகும். மேபி இந்த படம் ஓடிட்டு இருக்க டைமில் பிளாக் மிரர் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்துச்சுன்னா இன்னும் ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்களே. ஒரு வாரத்தில் இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஆக்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரேஸில் ஒரு குதிரை தான் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஆக்டர்ஸோட மனம்னாலே நிறைய வெரைட்டி இருக்குது. அது ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு மாதிரி பிரிச்சுக்கலாமே. இப்போ ஹீரோக்கள் படம்னால ஒரு படங்கள் ஓடுது ஒரு பெரிய லெவலில். இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டோட நிலைமையை வச்சு பாருங்களேன். நான் அவனை தான் பேசுகிறேன். அவன் சார்பாக பேசும்போது அவனுக்கு வந்து இந்த ஒரு படம் ஓடுனா ஓடலாம், அடுத்தடுத்த படங்கள் டெய்லி அவனுக்கு ஷூட்டிங் வந்துட்டாலே ஒரு வருமானம். இப்போ நடுநிலையே மாட்டிக்கிறது எங்களை மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் தான். இப்போ இந்த படம் கேட்குறாங்க, இது கேட்குறதெல்லாம் நம்ம பண்ணிட முடியுமான்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இந்த படத்தில் பண்ணிடலாமா, அந்த படத்தை பணம் கொடுக்குறாங்க, நம்ம அது கமிட் பண்ணிடலாம், டேட்டை கொடுத்து நம்ம பண்ணிடலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் ஆக்டராக நானும் கொஞ்சம் செலக்டடாகவே இருக்கேன். மகான் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதே அரசியல்வாதி கேரக்டர் நிறைய வந்தது, நான் நிராகரித்தேன். எனக்கு ஆக்டராக வந்து ரிப்பீட்டட் பண்ணுறது எனக்கு விரும்பலை. நான் அதை நோக்கி நான் பயணிக்கலை. புதுசாக ஒரு ஆக்டராக வந்து எனக்கு நான் நல்ல ஆக்டருங்கிறது இன்டென்சிவாக எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பேட்டர்னு ஒரு படம் பண்ணலன்னா இன்னும் ஓடிட்டு தான் இருப்பேன். அப்போ நான் ஸ்டோன் பெஞ்சில் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கார்த்திக் சுப்ராஜுங்கிற ஒரு மனுஷன் என்னை கண்டுபிடிச்சி என்னை பேட்டையில் வாய்ப்பை கொடுத்தாரு. அது தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து சார்பட்ட பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணுறேன். அது ரஞ்சித் சார் என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு கூத்துப்பட்ட தியேட்டர் பேக்ரவுண்டில் இருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சு தான் என்னை கூப்பிட்றாரு. அந்த படம் பண்ணுறேன். படம் பண்ணி முடித்த உடனே இமீடியட்டாக வந்து வெளியில் இமீடியட்டாக அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆனது. ஆமாம், அதில் நான் டக்குன்னு பண்ணேன். சரி, ஏன்னா எனக்கு புதிய வருமானம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நல்ல படங்களை சூஸ் பண்ணி பண்ணணும் டக்குன்னு. இப்போ இடையில இப்போ அப்படி பண்ணீங்கன்னா ஏன்னா தலைவன் தலைவி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்கும். ஆமாம், தர்ம சங்கடத்தின் உச்சம்தான் அது. அது வந்து பாண்டியராஜ் சார் வந்து கூப்பிட்டு வந்து நீங்கள் எனக்கு பண்ண நல்லா இருக்குன்னு கேட்குறாரு. நானாக போய் வாய்ப்பு கேட்கல. ஆனால் அவர் நான் டிமாண்டி காலனி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணி பேசுகிறேன். நல்ல முக்கியமான எதாவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படி சொல்லும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், ஆனால் சின்ன பர்சன் தான், எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நான் ஃபேக்காக வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, நமக்கு ஒரு சில பேர் பார்த்தோன்னே சரி கூப்பிட்றாங்க பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் நிராகரித்தேன். முதல்ல அதை அவாய்ட் தான் பண்ணேன். ஓகே, அப்புறம் மறுபடியும் என்னை வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீமில் வந்து பேசும்போது சரி நான் போய் பண்ணேன். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த கதை எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கதைன்னு தெரியும். கண்டிப்பாக ஒரு தலைவன் தலைவி
ஒரு ஹிட்டு படம் தான் அது. அதில் அது எனக்கு தெரியும். இந்த படம் கன்ஃபார்மாக ஒரு ஹிட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தான் உள்ளே போனேன். ஆனால் நிஜமாக நான் என்ன கெஸ் பண்ணோமோ அதுதான். படம் ஹிட் ஆயிடுச்சு. அது சின்ன ரோலு பெரிய அது வந்து நட்புக்காக நான் பண்ணியிருக்கேன். நீ அடுத்து அவரை அடுத்து யோசிக்கும் போது அவர் வந்து அடுத்து அதே மாதிரி சின்ன கேரக்டர் பண்ண சொன்னார்னா நான் பண்ண மாட்டேன். ஓப்பனாக ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க? இல்லை நானா இது வழியாகவே சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீ வந்து அவர் ஆக்டராக எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து கிடைக்கிற வாய்ப்பு அது நல்ல கேரக்டரை நோக்கி பயணிக்கிறேன். அதை நான் சரியாக செய்யணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஐ திங்க் இது வந்து பிளஸிங்கை தாண்டி ஐ திங்க் இந்த டிசர்விங்க்கு மேலே ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். இது நமக்கு ஆக்டிங் ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது ஐ திங்க் அது வந்து அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறதா அந்த ஆக்டர்ஸோட அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடுநிலையில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆன் தட் இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் கேரக்டர் பண்ணுறேன், காமெடி பண்ணுறேன், வில்லனா பண்ணுறேன், ஹீரோ பண்ணுறேன், டசன்ட் மேட்டர். என்ன பண்ணாலும் கதை என்ன கன்வின்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னால் 100% கொடுக்க முடியாது. அது என் பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இண்டஸ்ட்ரியிலேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் தான் பண்ண முடியும். ஆமாம், நான் வந்து 10 வருஷம் ஆச்சு, 26 படம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஆனால் நினச்சிருந்தா நிறையா பண்ணியிருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ எஸ்பெஷலி சேதுபதிக்கு அப்புறமா அந்த யூனிஃபார்ம் என்ன துரத்துச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் துரத்திக்கிட்டாங்க. அண்ணனுக்கு அரசியல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன யூனிஃபார்ம் துரத்திக்கு தான் இருக்கு. அது அருண்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்பா நீ தான் போட்டது, இது நீயே அண்டு பண்ணு. சிந்து பாத்தில் அது மாற்றினாரு. ஸோ அதான் பண்ணணும்னு நினச்சா ஏகபோகத்துக்கு பண்ணியிருக்கலாம். பட் இட் வாஸ் நாட் கன்வின்சிங் எனஃப். ஸோ ரொம்ப சின்ன V1 ஒரு படம் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்ன கேரக்டர், பட்ஜெட்டாக சின்னது, பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும். பட் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அண்ணன் சொன்னார் ஒரு பாயிண்ட், நான் உள்ளுக்குள்ளே நான் ஒரு நடிகன்றது அது எல்லாரும் இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே அது இருக்கும். ஆனால் அதை நான் வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும். ஓகே, நீங்கள் என்கிட்ட ஆக்ஷன் கட்டு சொல்லாமல், நீங்கள் எனக்கு புதுசாக எதுவும் எழுதி தராமல் நானாக ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி கிடையாது. மேபி நல்ல ஆக்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் எனக்கு யாராவது ஒருத்தர் ஃபீட் பண்ணால் தான் என்னால் அது பண்ண முடியும். ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த 10 படங்கள் ஒன்றா அது இல்லைன்னா என் படமே இன்னொன்று வருது. நான் ஹீரோவை நடித்த ஒரு படம் வருது. ஆமாம், ஓகே. தாவூத்னு ஒரு படம். தாவூத்ல வந்து நான் ஹீரோவை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் ரோல், இதில் ஒரு வில்லன், ஒரு ஒன் ஆஃப் த வில்லன்ஸ். ஸோ எனக்கே 2 படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு. எனக்குமே அது இது நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதான் மறுபடியும் அதே பிரச்சனை தான், என் கையில் எதுவுமே இல்லை, டேட்டே இல்லை, எல்லாம் பெரிய படங்களாக இருக்குது. சின்ன படங்களுக்கு எங்கே ரிலீஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு கேப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணது தான். ஃபஸ்ட்டு தாவூத் அனௌன்ஸ் பண்ணும்போது யோலோ, தாவூத், பாம் 3 படம் தான் இருந்துச்சு. 3 படம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பிளாக்மெயில் வந்தாங்க. வந்துட்டு அடுத்தது குமார சம்பவம். ஸோ இப்படி லைனாக ஒன்று ஆட் ஆகி இன்னைக்கு காலையில் எனக்கே போஸ்ட் அனுப்புறாங்க 10 படம். 10 படம். இதில் என்னன்னா தாவூத் என் கூட எனக்கு தெரிஞ்சுன்னா 10 படமும் ஜெயிக்கணும். ஆமாம், அது தயாரிப்பாளருக்கு லாபத்தை உண்டு பண்ணி விடுது. அது இது இல்லைன்னா வியாபாரம். ஒரு சின்ன பிரச்சனை ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இந்த 10 படத்தில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பவரை பொறுத்து மட்டும் தான் நமக்கு ஸ்க்ரீன் கிடைக்குது, ஸ்க்ரீன் டைமிங் கிடைக்குது. அதுதான் புரியுது. வெள்ளிக்கிழமை 11:30 மணிக்கு நான் ஹீரோவாக நடித்த படத்தை யார் பார்ப்பா? காலையில் 11 மணி ஷோவை நான் ஹீரோவாக நடித்த படத்தை யார் பார்ப்பான்றதை விட பார்க்குற கூட்டம் எவ்வளோ? வீக் டேஸில் அந்த டைமிங்கில் போய் என் படத்தை பார்க்கக்கூடிய கூட்டம் எவ்வளோ? ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்வியஸ்லி ஆல்ரெடி மദ്രാசி நல்லா போயிட்டுருக்கு. லோகா இதில் வேற அந்த 10 படம் இல்லை, காஞ்சூரி இந்த 10 படம் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான காமெடி ஒன்று இருக்குது. டீமன் ஸ்லேயர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கொரியன் படம் 9 மணி ஷோலாம் ஃபுல்லாகி காலையில் 5 மணி ஷோ போட்டிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே மார்னிங் 5 மணி ஷோ. தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியல, இந்தியா மற்ற இதில் 5 மணி ஷோ போட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்படிஷனில் எந்த ஸ்க்ரீன் கிடைக்க போகுது, எப்படி கிடைக்க போகுது? அண்ணன் சொன்னார்ல 10 படமும் ஜெயிக்கணும்னு. உண்மையிலே எனக்கும் அதான் சார். ஏன்னா 10 சின்ன படம். மேபி இந்த சின்ன படம் இதில் வந்துட்டு மேபி பாமும் பிளாக்மெயிலும் தான் பெரிய படம். மற்ற 10 சின்ன படம். இவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் ஹவ் இஸ் இட் பாசிபிள் தான் எனக்கும் தெரியல. அதுக்கு மேபி ஒரு ரெகுலேஷன் இருந்துக்கலாமோன்னு தோணுது. இந்த வாரம் ஆல்ரெடி 5 பேர் வராங்க,
நீங்கள் இந்த 5 பேர் அடுத்த வேறு ஏதாவது ஒரு டேட்டு பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று. அது எனக்கு எது சரின்னு தெரியல. தெரிஞ்சவங்க அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ப்ராசஸ் ஏதோ ஒன்று தப்பிக்கலாம்ல. இதில் ஸ்மார்ட்னாங்கன்னா 2 ஷோ தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா தூக்கிடுவாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது நீங்கள் நல்ல படம்ன்றதுலாம் மேட்ரே கிடையாது. அது ரொம்ப ஓப்பனாக பேசுறீங்க, அது ப்ராக்டிக்கலாக பேசுறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் இப்போ கூத்துப்பட்டிலேருந்து வந்ததுனால நமக்கு ஒரு சீன் வந்து டேரக்டர் நமக்கு நரேட் பண்ணுறாங்க. இப்போ பிளாக்மெயில் எடுத்துக்கோங்க, ஒரு சீனை வந்து மாறன் சார் நரேட் பண்ணியிருப்பாரு. நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இது நான் ஒரு ஃபன்னியாக கேட்கல, இதை கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தங்களுக்கு ஒரு சீன் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு சீன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு தோணும் இது இப்படி நடிடா, அப்படி நடிக்கக்கூடாதான்னு தோணும். அந்த மாதிரி எப்பயாவது தோணிருக்கா? நாட் ஒன்லி பிளாக்மெயில், எல்லா இதுலையும். இல்லை, அது கூட நடிக்கும்போது டீம் ஒர்க்கு தான் அது. சரி, அது வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிட்டானு சொல்லி கொடுப்பேன். ஓகே ஓகே. சில பேர் பாடி லாங்குவேஜோட ஆக்டிவிட்டோட ஒன்று தெரிஞ்சிடும் இல்லையா, நம்ம வந்து கண்ணாடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல. இல்லை அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பெருசாக நான் சந்திக்கலை. இன்னொன்று நான் வந்து ஜெல்லாயிறது, முதல்ல வந்து ஒரு படம் பண்ணேன்னா அந்த டீமோட முதல்ல ஜெல்லாயிருவேன். ஃபஸ்ட்டு டைரக்டரு, ப்ரொடியூசரு. என்ன நானே படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்பேன், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸு இந்த டீம் எல்லாம் போட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பாசிட்டிவாக இருக்கும், இந்த குரூப் சூப்பர் வைப் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து எனக்கு சில இடங்கள்லாம் கேரவன்லாம் தேவைப்படாது, வைக்க முடியாது. ஆனால் இந்த ஒர்க் ஷாப்பில் ஆக்டர்ஸ் உள்ள ஜெல் ஆகிட்டானா டீமில், அவன் வந்து கேரவன் கேட்க மாட்டான். அது என்ன ரூம் கொடுக்குறாங்களோ அப்படி தான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பான் இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அந்த இடத்துல கேரவன் வைக்க முடியாது, ஒரு ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஓகே. சில இடங்களில் வந்து அவங்களுக்கே தெரியும் ஆக்டர்ஸ் எப்படி பயன்படுத்தணுங்கிறது. அதனால் அந்த ஒர்க் ஷாப்புங்கிறது ஜென்ரல், அதுக்காக சொல்லலை, ஒரு டீமோட ஒரு பாண்டிங் இருக்கும், ஈகோ இருக்காது. கொஞ்சம் நேரம் ஷூட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ வித்தவுட் பிரேக்கில் போயிடலாம் அப்படி சொல்லும்போது அதுக்கு அந்த வைபே வேறு மாதிரி. ஆமாம், அது வந்து ரொம்ப எப்பா பசிக்குதுடா டே அப்பா ஃப்ரெண்ட்லியாக கேட்டுடலாம். அப்போ அண்ணா இந்த ஷார்ட் முடிச்சோன்னே நீ போயிட்டு வந்துருங்கண்ணா, ரைட்டரா, ரொம்ப எனக்கு ஒரு 1/2 ஹவருக்கு பிரேக் விட்றா, சாப்பிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு நான் சொல்லிவிடணும். அப்போ அது ரொம்ப ஒரு என்னன்னா அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஆக்டர்ஸுடைய ப்ராம்ப்ட் எடுக்காமல் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கு ரஞ்சித் சாரோட ஸ்பாட்டில் மேபி அப்படி தான் இருப்பீங்க. நான் ஒவ்வொரு படத்துக்கும் அது ரஞ்சித் சார் பண்ணுவார். சரி, ஏன்னா நான் தேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால அதை சொல்கிறேன். அப்படி இல்லையா சில இடங்கள்லாம் அது அப்படி இல்லைன்னா கூட ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நான் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பி ப்ரிப்பேர்டாக நான் என்னோட எங்கேருந்து கிளம்புறேன்னா அங்கேருந்து நான் ரெடியாகி தான் போவேன். ஓகே, வித் மேக்கப் இல்லை, வீட்டிலேருந்து ரூம்லேருந்து எங்கேருந்து ஹோட்டலுக்கு கொடுக்குறாங்களோ நான் பட்டறையில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் ஸ்பாட்டுக்கே போவாங்க. இங்கே கத்தி பேசுகிறது இருக்குல்ல, இங்கே பேசுகிறதுக்கு அடிவயத்துலேருந்து பேசுகிறது. நான் எக்ஸ்டீரியரில் சவுட் பண்ணி பேசும்போது என் தொண்டை ஸ்பாயில் ஆகக்கூடாது. அப்போ இங்கேருந்து அடி வயத்துலேருந்து பேசும்போது எனக்கு பயிற்சியின் மூலம் கற்றுக்கிட்ட அது வந்து ஹெல்ப் ஆகும் ஆக்டருக்கு. அது பெரும்பாலும் சார்பட்ட பரம்பரையில் அது எஸ்டீரியஸ். ஆமாம், எல்லா சீன்லையுமே அப்படி தான். ஆமாம், அது அந்த மாதிரி மகான்லேயும் அந்த மாதிரி இருந்தது. அப்போ நிறைய தங்கலான்லேயும் இருந்தது. சில இடங்களில் எஸ்டீரியர், இப்போ நம்ம கேட்டு வெளியில் ஆஃபீஸ் விட்டு என்ட்ரன்ஸில் ஷாட் வைக்கிறாங்க, அங்கே தான் கேமரா இருக்குது, இப்போ ஃபுல்லாக ஒயிடில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சவுட் பண்ணி க்ரௌடோடு ஒரு மிங்கிள் பண்ணி ஒரு சீன் இருந்துச்சுன்னா நான் கத்தி நடிக்கணும், கத்த முடியாதுன்னு சொல்லிட முடியாது, சவுட் பண்ணி தான் நடிக்கணும். அப்போ நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்போ அதில் பயிற்சியின் மூலமாக தான் கிடைக்கும். அதுதான் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் அந்த ஒர்க் ஷாப் மூலமாக வாய்ஸ் பயிற்சி, ஃபோக்கஸ் பயிற்சி, பாடி லாங்குவேஜ், வட்டார மொழியில் பயிற்சி, இது எல்லாமே வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப்பில் அது வந்துடும். ஈஸியான மெத்தட். ஆமாம், அது குட் வே அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அந்த இதில் ஒரு சில டேரக்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. பிரேம்குமார் சார் அவர் யூஸ்வலாக அதை ஃபாலோ பண்ணுவார். 96 ஏழகன் யூஸ்வலாக. ஓகே, நான் ஜேபி பிரகாஷ் அவர் ஒர்க் பண்ணும்போது படத்துக்கு படம் ஓகே கதை வைஸாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவார். ஓகே, பட் பிளாக்மெயில் பார்க்கும்போது எனக்கு மூமாறன் எப்படி வந்து இவரை சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 படங்களுமே ஆல்மோஸ்ட் இருட்டு தான் நினைக்கிறேன். 20,000 கணக்காக இருக்கட்டும், கண்ணை நம்பர் இருட்டு தான் கம்ப்ளீட்டாக. பட் இதில் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டோரின்னு வச்சுருக்கேன், கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில் அப்படிங்கிறது. அது என்ன யுவர் ஸ்டோரி? இல்லை, எனக்கு என்ன பொறுத்த மட்டும் எல்லா வாழ்க்கையும் ஒரு பிளாக்மெயில் கதை இருக்கும்ல. சின்ன வயசுலேருந்து ஒரு காமெடியான பிளாக்மெயில் கதையாக வேணாலும் இருக்கலாம், சீரியஸான பிளாக்மெயில் கதையாக வேணாலும் இருக்கலாம். காலேஜ் டைம்லேயோ இல்லை அதுக்கப்புறமா ஒரு சீரியஸான பிளாக்மெயில் கதையாக வேணாலும் இருக்கலாம். அதன் வெளிப்பாடு தான் அந்த பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டோரின்னு வச்சது அவர். தவிர்த்துட்டு
ஜிவி சார் வந்துட்டு ஆடியன்ஸில் யாரோ சொன்னாங்க இந்த படத்தில் படத்தின் பிரதான முகம் ஜிவி சார் தான் ஹீரோன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் ஜிவி சார் மேலே முடியுதுனாலும் ஆனால் அவ்வளோ கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஜிவி சார் வந்து இதில் ஒரு சாமானிய மனுஷன். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த ஒரு சீன்லேயே அவ்வளோ கேரக்டர், அந்த வேன்குள்ளேயே அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அவ்வளோ கேரக்டர்ஸ், அதுவும் நாட் ஜஸ்ட் ஃபார் ஒன் சீன். இப்போ முத்தன ட்ராக்கு தனி ட்ராக்கு, முத்தன ட்ராக்கு ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் முத்தன ட்ராக் என்னுடையது கிங்ஸ்லி எதுவும் அவர் சாதாரணமாக அப்பா அவரை வச்சு ஒரு சீரியஸ் டைலாக் பேசும்போது நான் 2 டைலாக் பேசினா கிங்ஸ்லி ஒரு 4 போடுவாப்புல. 4 போட்டு கட்டு சொல்கிறவங்களே அது கேப்பில் ஒரு அப்படியே இருந்துச்சுன்னா அங்கேயே ஒன்று போடுவாப்புல. அங்கே போட்டுறக்கூடாதுங்கிற உஷாரை நான் ஒன்று போடுவேன். இது எங்களுக்குள்ளே ஒரு போட்டோ போட்டு ஆரோக்கியமாக இருக்கு. மாமா நீ போட்டுரு மாமா, நீ என்ன உஷாரா நீங்க. அப்புறம் என்னை பார்த்தா என்ன, ஏய் நீ 4 போட்ட, எனக்கு அட்லீஸ்ட் இந்த 2 போடுறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுகிற. இனிமேல் நான் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட் நாள் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் இதை போட ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஆக்சுவலி இஸ் எக்ஸலண்ட் ஆக்டர். அவர் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆக்டர். ஒரு ஃபன்னாக கொண்டு போகிறதுல வந்து வல்லமை அவருக்கு ரொம்ப சரியாக பொருந்தது. அந்த இடத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணும்போது நான் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டான் கேரக்டர்லாம் அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். இது அவ்வளோ கேரக்டர்ஸ் எங்களுக்கு டக்குன்னு வருது, இவ்வளோ பண்ணியிருக்காரு, ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல இது மாதிரி பண்ணதில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஜாலியாக பேசுகிறது இருக்குல்ல, அந்த நகைச்சுவை தான் அது. ஓகே ஓகே, அதை வந்து இந்த கேரக்டருக்குள்ளே நம்ம ஒன்று பண்ணணும் அஸ் ஆக்டராக. எனக்கு இந்த கிராஃபும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதான் சொன்னேன், பல்வேறு விதமான கிராஃபில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்பா எனக்கு நான் தேடிக்கிட்டு இருக்குது, நிறைய தேடும்போது இப்படி ஒன்று கிடச்சிது. இது நான் தான் நிறைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்கேன். மாறன் எனக்கு அது கொடுத்துருக்காரு. இவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஆனால் பார்ப்போம், படம் அவுட் வரும்போது கண்டிப்பாக பார்வையாளர் என்டர்டெயின்மெண்ட் பண்ண. ஒரு சில பேர் நாங்கள் கேட்டேன், எல்லாருமே நல்ல பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஒரு சாலிடான ஒரு த்ரில்லர் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான் எங்கே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்களே ஸ்டார்டிங், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் சூஸ் பண்ணுறது நான் என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் பிக் பண்ணி நான் பண்ணுவேன், எனக்கு கன்வின்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கன்வின்ஸ் பாயிண்ட்டை எப்படி பிடிப்பீங்க நீங்கள்? அது ஜென்ரலாகவே நான் கேட்குறேன், கன்வின்ஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும்ல. இப்போ இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்னும் சொல்ல முடியாதா, என்ன ட்ரெயிலர் ஒரு கிரே ஷேடு, கிரேலாம் இல்லை, கிரேலாம் இல்லை, கம்ப்ளீட் டார்க் தான். ஓகே, கம்ப்ளீட் டார்க் தான். இப்போ அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆனது வரைக்கும் இந்த ஸ்கேலில் நான் பண்ணதில்லை. இந்த ஸ்கேலில் பண்ணதில்லை. நான் நெகட்டிவ் வில்லனாகவே பண்ணேன், சிந்துபாத வில்லனாகவே இருந்தாலுமே அது இது கிடையாது. இது வந்து ஒரு பூச்சி. இவன் ஐலி பண்ணியிருக்கேன், ஐலியில் அது வேறு மாதிரி பூச்சி. அது ஒரு ஐ பர்சனலி ஹேட் தீஸ் பீப்புள். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட். அதாவது இவனை எப்படியெல்லாம் வெறுக்கணும் முடியுமோ அப்படியெல்லாம் வெறுத்துடணும், அந்த மாதிரி ஒரு. ஸோ தட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. அதனால் அது பண்ணேன். அப்புறம் இந்த அதர் ஃபிலிம் நான் இப்போ ரிலீஸ் ஆகிற அந்த படமே சொல்கிறேன். அதில் வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேப் டிரைவர் கேரக்டர். அவன் இன்னசென்ட் அவ்வளோ ஒரு பச்சை பால், அந்த அளவுக்கு இன்னசென்ட்டு. டேரக்டருக்கே அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக ரெகடாக பண்ணிகிட்டே இருந்தது, உங்களுக்கு அது உட்காருமான்றது தான் எனக்கு பயமாகவே இருக்குன்னு சொல்லி. அதுதான் எனக்கு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ ஐ வில் புல் தட் ஆஃப். ஐ மீன் எனக்கும் தெரியாது, ஓகே ஐ வில் ட்ரை டு புல் தட் ஆஃப். அதில் தானே இருக்குது சேலஞ்சு. ஸோ ஆல்ரெடி பண்ணதிலே திருப்பி பண்ணுறதுல தேர் இஸ் நத்திங். அப்படியே இருந்தாலும் பண்ணதே பண்ணாலுமே இப்போ அது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான். இப்போ எனக்கு நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, அந்த கதையில் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு திடீர்னு இங்கே இந்த மனித மூளை ஒரு குரங்குன்னு சொல்லுவோம்ல, இங்கேருந்து அங்கேருந்து இங்கே இதை நான் எப்படி கொண்டு வர போகிறேன். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு பயம் வந்துடணும். இது நான் பண்ணுவேன், நான் எப்படா பண்ணுவேன் இதை, ஐயோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அப்போ அதை கண்டிப்பாக நான் படம் பண்ணிடும்னு அர்த்தம். இப்போ நான் லைவாக பார்த்து வீடியோலையும் பார்த்தேன். இப்போ முத்துக்குமார் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி அந்த வைபாக இருந்த ஒரு மூமெண்ட்டை நான் பார்த்தேன். மார்கழியில் மக்கள் இசை நல்லா கூத்தாட்டம், நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போதே அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இருந்திருக்கு, அந்த அடித்த டான்ஸிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம். நம்ம நாட்டில் அழிஞ்சு போன கலைகளை அதை மீட்டு எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அந்த இதில் ரஞ்சித் மேலே தனிப்பட்ட ஒரு பெரிய 4 வருஷம் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மார்கழியின் மக்கள் இசை ஒரு வருஷமும் நானே வாண்டடாக கேட்பேன். என்ன தலை நீ அடுத்து எப்போ எந்த டைமிங் கேட்கும்போது நான் எனக்கு அதனுடைய பங்கு பெற கலைஞர்களுடைய உற்சாகம் இருக்குல்ல, அவர்களை உற்சாகப்படுத்தும் போது நம்ம அவ்வளோ சந்தோஷம். அந்த தாளத்தில் வந்து நீ வந்து அந்த இடத்துல மேடை நகரத்துக்கு நீ எங்கேயாவது கையை கட்டிட்டு இருந்தானா நீ ஃபேக்காக வாழ்றதுன்னு அர்த்தம். இவன் கால் ஆடும்போது
அதுதான் இயல்பு. ஓகே ஓகே. நான் அது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன். அதனுடைய அத்தனை கலைஞர்களுடைய இவங்களாம் ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, ஒரு ஸ்டேஜ் வேணும். அதை அமைச்சு கொடுக்குறது. அது நேரத்தில் நீலம்க்கும் பாரஞ்சி சாருக்கும் வந்து பெரிய வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களும் சொல்லுவேன் நான். ஓகே, இப்போ அந்த ஆக்டிங் ஃபார்மேட் ஒன்று சொன்னீங்க. ஆக்டிங்னா இப்போ சூஸ் பண்ணி பண்ணுறது நீங்கள் ஒன்று சொன்னீங்க. ஐ திங்க் இது லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த டாபிக் வந்து எல்லா மாதத்துக்கு வருஷத்துக்குலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து டக்குன்னு வந்துடுறாங்க இன்ஃப்ளூன்சர், அவங்களே வச்சு ஒரு படம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. அவங்க இப்போ ஃபேமில் இருக்காங்க, அவங்கள வச்சு நாங்கள் இப்போ படம் பண்ணுறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் வருது. அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸ் ஒரு டிக்டாக் ரீல்ஸ் இருந்து வர அந்த ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த இது எப்படி பாக்குறீங்க? காமனாக கேட்குறேன். எல்லா கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன். சொல்லு. இது ஆக்சுவலி இது நிறைய இடத்துல கேட்குறாங்க. நான் போகிற நிறைய அதுதான் இடத்துல சொன்னேன், லாக்டவுனுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இல்லை பிரதர், இது வந்து அது மாற்றவே முடியாது பிரதர். சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். நான் உள்ளே வரும்போது அண்ணன் உள்ளே வரும்போது எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஃபோட்டோஸ் கொடுக்குற பேட்ச் நினைக்கிறேன். பேஜ் அப்படி ஓகே. அதுக்கும் முன்னாடி அது அண்ணன் வந்து ஃபோட்டோஸ் எனக்கு சேதன் பேட்ச்னா அண்ணன் வந்து ஃபோட்டோஸ் கொடுக்குற பேட்ச். நான் ஃபோட்டோ நான் ஆரம்பிக்கும் போதே அந்த கலாச்சாரம் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்டில் இருந்தது. போய் ஆஃபீஸில் போய் ஃபோட்டோ கொடுக்குறதுலாம். நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நான் உள்ளே வரும்போது ஒரு படம் எனக்கு கிடைக்கும் போது அண்ணன் மாதிரி அந்த டைமில் ஃபுல்லாக டெய்லி காலையில் ஒரு டீ கடைக்கு போயிட்டு அன்னைக்கு ஒரு 10 அட்ரஸ் 10-15 அட்ரஸ் ரெடி பண்ணிட்டு போய் அப்படி கொடுத்துக்கிட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. நான் போகும்போது அவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? ஓகே ஓகே. இட் இஸ் கான்ஸ்டன்ட். அது நம்மளால மாற்றவே முடியாது. மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு யூடியூபு, அதுக்கப்புறம் வேற என்னமோ வந்துச்சு, அப்புறமா இப்போ இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, whatever. அது இட் இஸ் அது இருக்க தான் போகுது. அது மேட்டர் இல்லை. அவனுக்கு ஈக்குவலாக நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு யூ ஷுட் ஹோன் யுவர் ஸ்கில்ஸ். ஒன்று. ரெண்டாவது, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் இல்லை, அது எப்பேற்பட்ட, அது சும்மா பேச்சுக்கு சொல்லணும்னா அது ஒரு அம்பானி பையனாக இருந்தால் கூட உங்களுக்கு நடிப்பு வரலன்னா 2 படத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஓகே 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 ஓகே. நீங்கள் கோடி கொட்டி செலவு பண்ணி நீங்கள் படம் எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்து நீங்கள் நடிக்க வந்தாலும் சரி, நடித்து அதை மக்கள் ஏற்றுக்கலன்னா 2-3 படம் தாண்டாது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படுத்தாது. அது உண்மையிலே டேலண்ட் இருந்தால் வந்துட்டு போட்டுமே, தாராளமாக சந்தோஷம் தானே. அந்த மாதிரி எவ்வளோ டேலண்டட் பீப்புள் வராங்க. அதெல்லாம் ரொம்ப ஐ எம் வெல்கமிங் தென். ஓகே. ஆனால் உங்கள் பாயிண்ட் அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அனுபவம் வந்து அவங்க அது ஸ்டைலு ஒரு மாதிரி, பட் அவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இப்போ இருக்க இந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இல்லை ஒரு ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக இருக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, மற்றவங்க குரலுக்கு அவங்க ஈஸியாக வாய் அசைச்சு எமோஷனலாக அப்படி ஸ்டைலாக போட்டு, ஆனால் அவங்க பண்ணுற எடிட்டிங் இப்படி தான் அந்த எடிட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தா நிஜமாக அது படத்தில் கூட அப்படி இருந்திருக்காது. அப்படி ஸ்பெக்ஸ் போடுறது இப்படி அப்படி அப்படி பயங்கரமாக என்னடா பயங்கரமாக இருக்கே அப்படி நானே பார்ப்பேன். ஓகே. ஒரு வசனம், இன்னொரு நடிகருடைய வசனம் வந்து ஃபெமிலியரான ஒரு ஆக்டருடைய வசனத்தை அவர் பேசும்போது நல்லா இருக்குது, நல்ல முகபாவங்களோட நல்லா இருக்குது. அதே வசனத்தை அந்த தம்பி பேசி நடிச்சிருந்தாருன்னா நான் ரொம்ப கிளாப் பண்ணி ஒரு பெரிய ஆர்டி கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே ஓகே. அடுத்தவங்க பேசுகிற டயலாக்குக்கு இவர் லிப் மூமெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு? அது நீ உனக்கு இது பிடிக்குதா, நீ நடிக்கணும்னு ஆசைப்படுறியா, இறங்கி வா உள்ள. நிறைய நாடகத்துறை தியேட்டர் பேக்ரவுண்டில் இருக்குது, இங்கே கற்றுக்கிட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஏதோ நடித்து டயலாக் பேசி உன் அனுபவத்தை ஒன்று பயிற்சி எடுத்துகிட்டு நீ இப்படி வா. அப்படி வந்தேன்னா நீ எதை நோக்கி பயணிக்கிற அந்த வெற்றி ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் நீ அதை நோக்கி தான் பயணிச்சேன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் உனக்கு கிடச்சிரும். ஃபாலோவர்ஸ் மட்டும் வரும் எல்லாம் வந்துடும். பட் நீ மனசார நீ ஃபீல் பண்ணுற. ஆனால் சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த பெயினை வந்து ஏதாவது ஒரு வகையில் தீர்க்கிறதுக்காக அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க அத்தனை பேருமே ஃபேக்குன்னு நான் சொல்லிட மாட்டேன். நிறைய டேலண்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, போனோன்னு எடுத்தோன்னே நிறைய கேள்வி ஏமாற்றங்கள் அடையினால அந்த பெயினில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது நல்லா தான் இருக்குது. பட்டு இன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டா காலையில் எந்திரிச்சிட்டா பெரிய ஸ்டார் ஆகிட முடியாது யாரும். ஒவ்வொரு நாளும் நீ வந்து விடாமல் முயற்சி பண்ணு, அது வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள். எனக்கு இன்னமும் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ரஞ்சித் கொடுக்கலன்னா சினிமா விட்டு போயிருக்க மாட்டேன். 26-27 வருஷம் அது. நான் அதை பெருமையாக தான் சொல்லுவேன். இன்னமும் நான் வந்து சினிமா விட்டு போக மாட்டேன். ஆனால் இதில் தான் இருப்பேன். அது ஏன் நான் எனக்கு பிடிக்கும் சினிமா. நான் டைரக்டர் ஆகணும்னு விரும்பலை, ப்ரொடியூசர் ஆகணும்னு விரும்பலை, நடிகர் ஆகணும்னு தான் இருக்கேன்.
நடிக்கணும், அந்த சினிமாவில் நான் நடிக்கணும். அப்போ அதை நான் என் அனுபவத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டது நிறைய இருக்குது. நான் தொலைநோக்கு ஒரு படத்தில் போய் வேலை செய்கிறேன். அங்கே நல்லா ஒரு எண்ணங்களோட ஒரு பயங்கர வைப்போடு வேலை செய்யும்போது அதையும் அப்சர்வ் பண்ணுறேன். சில நேரங்களில் வந்து சின்ன சீனு அதை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய ஷாட் எடுக்கிறாங்க. நான் முகம் சொல்லிக்கிறேன், எப்போ இவ்வளோ 64 ஷாட் எடுக்கிறேன், 65 ஷாட் எடுக்கிறிய, எல்லாத்தையுமே பயன்படுத்த போகிறேன்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி. இது கேட்டுரும் கூடாது. காலைல 8 மணிக்கு வர சொன்னால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கால் ஷீட் கொடுத்துட்டோம். ரைட், ஓகே. அண்ணே முடிஞ்சிச்சுண்ணே, இன்னும் ஒய்டில் ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்பட்றாருண்ணே. ஒய்டில் என்ன அதான தான் எடுத்தீங்க? இல்லைண்ணே, இப்போ இந்த லைட்டிங் கூட ஒன்று ஐடியாவோட திங்க் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அப்போ திங்க் பண்ணியிருக்கேன், கேமராமேன் திங்க் பண்ணியிருக்காங்க. சரி வா, ஆராய்ச்சா சரி. அதுக்கப்புறம் பேக்கப் சொல்கிற வரைக்கும் நான் இருந்தாலும் சில இடங்களில் மீறியும் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ என்னென்னா சகிப்புத்தன்மைன்னு ஒரு பக்கம் இருக்குது. நீ வந்து நான் இந்த துறையை நான் நேசிக்கிறேன், ஆனால் இதே ஷாட்டை ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறத ஒரு 3 மணி நேரத்தில் எடுத்துருவாங்க. பிரில்லியண்ட்டான ஒரு அது என்ன தேவையோ அது நான் பேர் சொல்ல விரும்பலை, அதுவும் கிடைக்கும். ஸோ அவங்க பார்த்தோம்னா அவங்க பின்னாடி இவ்வளோ ஹிட்டு கொடுத்து இவ்வளோ கரெக்டான படங்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தம்பி நீ திருத்திக்க வேண்டியது நிறைய இருக்குப்பான்னு இங்கே ஒருத்தனுக்கு நம்ம அறிவுரை சொல்லிட்டோன்னு வச்சிங்க, அவர் என்ன மாமா தப்பு மாமா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஷார்ட் ஃபிலிமில் அப்படின்னு பேசுவாங்க. அதனால் அதுதான் உண்மை. புரியுது. நான் நேரடியாக அதை சொல்லிடுறேன். ஆனால் சில பேர் சொல்லணும்னு தோணும்ல, ஆத்மாத்மான உணர்வுகளோடு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிடுவேன். சில பேர்கிட்ட சொல்ல மாட்டேன். நம்ம தான் பார்க்குறோம்ல, ஐயோ தம்பி குறை சொன்னால் தம்பிக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. அதனால் வந்து நான் பேசுகிறதில்ல, அங்கே பேச்சை குறைச்சிக்கிறது நிறைய இடங்களில். அதுதான் அது ஒரு பாயிண்ட் தான். ஆமாம் ஐயா, நீங்கள் பிளாக்மெயிலை பற்றி எதுவுமே கேட்கல. அடுத்த ஊரில் வரேன். இப்போ இந்த மூமாறன் அவரோட அந்த இதில் பார்க்கும்போது அந்த ஃபில்மோகிராஃபி இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அது ஒன்று பண்ணேன். பட் இதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எப்படி? ஏன்னா இப்போ ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாரஞ்சித், கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரக்ஷனில் போகும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் ஒன்று இருக்கும். ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கும் ஒரு சில ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது டேரக்டரோட ஒர்க் பண்ணும்போது இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக புதுசு. ஏன்னா ஜிவி சாரும் மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணனால இருக்கலாம், அதுவும் புதுசு. டேரக்டரும் வந்து ஒரு ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரோவர்ட்னு நினைக்கிறேன் அவர், கரெக்டாக? இல்லை, ஆக்சுவலி மாறனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் முதல்ல கிரவுண்டடான நல்ல ஒரு நம்ம ஏரியா ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முகம். அவர் நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மரியாதை, ரொம்ப அழகாக ஆக்டர்ஸ்ட்டை என்ன தேவையோ அது கரெக்டாக வேலை வாங்கக்கூடியவர், ரொம்ப கில்லாடி அவர். ஓகே, தேவையான. ஆமாம், இதுக்கு முன்னாடி முந்தைய படங்களில் 2 படங்களில் நான் பார்த்துருந்தது, அருள் சார் படமும் உதய் சார் படமும் பார்த்துருக்கேன். இவங்க 2 பேரையும் வந்து அழகாக பண்ணி ஒர்க் பண்ணி அது ரொம்ப அழகாக எனக்கு 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த படம் பார்க்கும்போது மனுஷன் இதே மாதிரி தான் இருட்டோட ஒன்று வருவார் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். ஆனால் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே நானும் கிங்ஸ்லியோட ப்ளே வந்து ஒரு என்டர்டெய்னிங் கொடுக்குங்கிறப்ப எனக்கு அது தெரிஞ்சிச்சு. உங்களை சூஸ் பண்ணதான் எனக்கு ஒரு மாதிரி அது நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு மாதிரி கொடூரமாக சில பேரெல்லாம் ஆர்டிஸ்டில் வச்சுருப்பீங்களே, ஏன் என்ன தேடி வந்தீங்க? இந்த பேக்கேஜுக்கு எனக்கு சம்மந்தமில்லை லிஸ்ட்டில், இது எப்படி சக்கரை பொங்கல் வடகரியும் இருக்கிற மாதிரி கிங்ஸ்லி நானும் எப்படி அப்படின்னு யோசித்தேன். இல்லை சார், நீங்கள் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பாருங்கள் உங்கள் கெட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி வந்து சொன்னார். அப்போ ஓகே, அப்போ எனக்கு அந்த ஸ்கேலில் வேலை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு சார். கிங்ஸ்லி டிஎஸ்ஆர். ஆமாம், ஓ டிஎஸ்ஆர், ஓ அவர் இருக்கார், நீ படம் பாருங்க. ஓ அப்படியா, நிறைய பண்ணு இருக்கு, அமேசிங் காம்பினேஷன். அவர் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனோம், அதான் வாங்க அப்படின்னு சார். ஆனால் அவர் ரைஸ் பண்ணி ஐயோ, அதனால் இமிட்டேட் பண்ணுறதுக்குல இப்போ நீ கிங்ஸ்லி தான் வச்சு செய்வாப்புல அவரெல்லாம். அதை வந்தோன்னே மாமா இப்போ வராது பாரு, ஜாலியாக போவோம் செட்டில். பட் என்னென்ன மாறனை பற்றி சொல்கிறேன், மறுபடியும் மாறன் அது வந்து அழகாக வேலை வாங்கின விதம் வந்து எல்லா ஆக்டர்கிட்ட எல்லாத்தையும் வேலை வாங்கினது. இது தேவை அப்படின்னா நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் ஒரு சீனில், சார் இது போதும் இந்த இடத்துல அப்படின்னா. அப்போ இப்போ ஜிவி சாருக்கு எனக்கும் காம்பினேஷனாக நான் அவர்கிட்ட நான் நேரடியாக இப்படி பேசுவேன், நான் இந்த மாதிரி டைலாக் போடுவேன், ஒரு நக்கலாக பேசுவேன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மனநிலை கதையாக தான் பார்த்து அப்போ அதை வந்து ஜிவி சாரும் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி
அது மனசார ஹேர்ட் பண்ணாமல் தான் நடிக்கிறோம். அது வந்து ஒரு பார்வையாளர் பிடிக்கிற மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீ படமாக பார்க்கும்போது இந்த படமாகவே ரொம்ப அற்புதமாக வந்து என்னுடைய கேரக்டர் அழகாக வந்து பார்வையாளர்களுக்கு போய் சேரும்னு நம்புகிறோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க மாறன் எனக்கு அது அந்த வாய்ப்பு கொடுத்தது. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் தான் அந்த ஆள் ஏன்னா மனசு. நீங்க அதான் சொன்னீங்க, நீங்க அந்த மனுஷன் ரொம்ப ஆமாம், கஷ்டப்பட்டாரு. அதுதான் அவர் ஆக்சுவலி வந்து நல்ல ப்ரொடியூசர். முதல் படம் எடுக்க வந்தார். அவர் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறதா அந்த பயணிச்சது. அதுக்கப்புறம் தான் இவரே அதை ஹேண்டில் பண்ணார். இவர் சினிமா வந்து ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனுஷன். அரைச்சி கரைச்சி குடித்த மனுஷன் மாதிரிலாம் இல்லை. ஒரு வெள்ளேந்தியானே ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற வகையில் வந்து அவர் நிறைய பாவம் ஒர்க் பண்ணுறாரு. முடிஞ்ச வரையும் அவருக்கு நம்ம ஆக்டராக நாங்கள் எல்லா வேலையுமே சப்போர்ட்டாக அவங்க பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அந்த படமாக வெளியில் வரும்போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். இல்லை ஐ திங்க் மறுபடியும் சொல்கிறேனே, ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி எல்லா சைட்லேருந்தும் சொல்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்துமே அது இருக்குது. அண்ட் உங்களோட மாறன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவர் சொன்னது பயங்கரமாக இருந்தது. மாரணையா வந்து மாறன் ஐயா. ஆமாம், மாரணையா மாரணையா ஒரு கிளாரிட்டி. அந்த படத்துக்கு அடிப்பு வராங்க. மாரணையா கிட்ட கிளாரிட்டி, எக்ஸம்ப்ளரி கிளாரிட்டி. ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல. நம்ம இதே மாதிரி தான் செட்லேயும் நல்லா நக்கல் நையாண்டி, நம்ம வில்லனா பண்ணாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி, ஓகே, இதே மாதிரி நக்கல் நையாண்டி இப்படி தான் வந்து தெரியுது. நம்ம அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு போய் கேட்டாலும், இப்போ இந்த சீன் என்ன பண்ணுறீங்கன்னு போயிடுவாப்புல, மனுஷனாயாடி அப்படின்ற மாதிரி தான். அதுவும் போட்டு அடி அடி நடிப்பாப்புல. அதாவது அது ஆரம்பிச்சிருக்கோம், மத்தியானம் ஆரம்பிச்சிருக்கோம், அது போவோம், அடுத்த நாள் காலைல வரைக்கும் போவோம், ஒரு கலகலப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி செட்டில் இருக்கிறது. அவர் இருப்பாருண்ணே, அவர் மட்டும் அப்படியே அது ஆனால் ஒரு வாட்டி கூட நம்மளை ஸ்டாப் பண்ணவே மாட்டார். ஓகே ஓகே, ஃபுல்லாக நீ பேசி முடியும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், அப்படி தான் இருப்பார். இம்ப்ரவைசேஷன்லையும் இதே தான். இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே நிப்பாட்டவே மாட்டார். இம்ப்ரவைஸ் பண்ணுறேன்னு விட்டுருவார். இது மட்டும் வேணாங்க, இது வேணாம், இது ஓகே, இது ஓகே, அது ஓகே அப்படின்னு. அவர் எந்த ஆங்கிலுமே டேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகாது ஐயா. எந்த ஆங்கிலுமே டேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் அசோசியேட்டு, ஒரு 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 கோ டைரக்டர், அந்த ஃபீலிங்கில் தான் இருப்பார். அந்த ஃபீலிங்கில் தான் இருப்பார். ஹிட்டு கொடுத்துறாரு. என்னால் அதை நம்பவே முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் 20,000 அவ்வளோ பெரிய ஹிட்டு, என்ன அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இல்லையே, இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் பாட்டும் சிவனே இங்கேயோ நின்றுட்டு இருப்பார், ஓரமாக ஒரு பேப்பரை கையில் ஃபோல்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பார். இப்படி அவங்க காஸ்டியூம் மாற்றிட்டாங்களா, இதே மூலியமா இது என்ன அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. டேரக்டர் ஜென்ரலாக நம்ம பொறுமையாக அது ரெடி ஆயிடுச்சா, அது ரெடி ஆயிடுச்சா, எப்படி தான் அது அப்படியே உள்ட்டா. ஓகே ஓகே. ஸோ அண்ட் ஹிஸ் கிளாரிட்டி, என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப தெரியுது. யாரையுமே அவசரப்படுத்த மாட்டாப்புல, ஆனால் மொத்த செட்டையும் அவசரப்படுத்துவாப்புல. அதெல்லாம் வந்து அவருடைய டாக்டிக்ஸ். ஆமாம், யாரையுமே நம்மளை யாரையாவது சொல்லியிருக்காருன்னா கடகடன்னு பண்ணுங்கன்னு, ஆனால் மொத்த செட்டும் பரபரப்பாக வச்சிருப்பாப்புல. அது அவருக்கு தான் தெரியும். அவர் அப்படி ஒன்று கேமரா ஒன்று பேசவே மாட்டாப்புல. ஆமாம், அவர் அதுக்கு மேலே பேசவே மாட்டாப்புல. இது எப்படி இந்த கேங்குக்கும் அந்த டெக்னீஷியன் கேங்குக்கும் ஆக்டர்ஸ் கேங்குக்கும் பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கு. கோக்குள் வந்து நீங்கள் பகீரங்கமாக, அதுவும் இவர் இருப்பார்ல, இவர்லாம் பேக்மேல் எங்களுக்கு காம்பினேஷன் இல்லை. ஓகே, இவர்லாம் சாதாரண, ஆனால் மற்ற செட்டெல்லாம் பார்க்குறல தெரியுதுல்ல, இவர் ஒரு ஃபேஸ்லேயே ஒரு 21 ரியாக்ஷன்ஸ் கொண்டு வருவாப்புல. அதுக்கு ஆப்வியஸ்லி எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணாலும் கோகுலோட என்னடா இப்படி கூட்டு சேர்த்துருக்கீங்களா, ஒரு டேரக்டர்னா அப்படி இருக்காப்புல, கேமராமேன் இப்படி இருக்காப்புல, யாருக்குடா நடிச்சு காட்டுறதுனாங்க அந்த மாதிரி பாராட்டெல்லாம் செய்வாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்றாங்களா இல்லை நல்லா டவுட் இருக்குது. ஆமாம் ஆமாம். பட் எனிவேஸ் அது என்டையர் டீம் சொல்கிறேன் நான், சூப்பரான டீம். ஐயா மாரணையா ரொம்ப செம்ம ஃப்ரீடம் தருவாருங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க. ஃப்ரீடம் தருவார். நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணலாம், நிப்பாட்டவே மாட்டார். அவருக்கு எப்போ அந்த லைன் தாண்டுதோ அப்போ தான் வந்துட்டு ஐயா அது வேண்டாம். அது அவங்க இருக்கிற ப்ரெஷரில் அது ரொம்ப பெரிய விஷயந்தான். சூப்பர். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இருவருக்குமே. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ஐ திங்க் தண்டகாரனே நான் நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உண்மையாகவே ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெய்லரு ஏதோ ஒன்று பண்ணால் போகிறாது அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. அண்ட் அந்த மாதிரியான லைனப்ஸும் பயங்கரமாக வச்சுருக்கீங்க. கான்செப்ட் போஸ்டரே தெரிக்குது தண்டகாரன். வெயிட் பண்ணுறோம், சொல்லிட்டா இருக்காரு. அது ப்ரமோஷன், அது அப்போ பேசுவோம் அது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அண்ட் ஒரு இப்போ நம்ம பிளாக்மெயில் புரியுது. அண்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இப்போ விஜய் சேதுபதி சார் அவங்களோட கூட இருந்த அந்த நண்பர்கள் ரமேஷ் திலக் அவர்கள் முதற்கொண்டு ஒன்றாவே ட்ராவல் ஆகுது. ஒரு அங்கேருந்த கேங்கு டக்குன்னு பார்த்தா ஒரு சம்பவம் பண்ணி ஒரு பெருசாக ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது அது பர்சனல் சந்தோஷம் அது. ஸோ 2 பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச், நேரத்திற்கும் வார்த்தைகளுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரெட் நூல் உங்களோட சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. பாருங்கள், செப்டம்பர் 12 பிளாக்மெயில் நீங்கள் பார்த்து
சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.